ஹாய் 10 திங்ஸ் ஐ ஸ்டாப் பையிங் as a மினிமல் மாம் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம வச்சுருக்க பொருள் வந்துட்டு நிறைய இருக்கும், யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனால் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இல்லாமல் புதுசாக பாக்ஸஸ் வந்துட்டு நம்ம வாங்குவோம். ஆனால் அதில் இருக்கிற பொருளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதில் இருக்கிற பேங்கிள்ஸே நான் யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது. மெமரிக்காக ஒரு சில பேங்கிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்படின்றப்போ இதுக்கு ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி இந்த பேங்கிள்ஸை திருப்பியும் வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணாத பொருளை வந்துட்டு இதிலேருந்து டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பாக்ஸே தேவைப்படாது. ஏன்னா பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட நிறைய பாக்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஹோம் டெக்கார்ஸ் ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ, பட் அந்த இடத்துல நமக்கு ஒரு எம்டினஸ் இருக்குது. இந்த ஷெல்ஃப் ஒரு எம்டியாக இருக்குது, இந்த டிவி கிட்ட ஒரு எம்டி இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்கார் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் அழகாக இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டு அதுக்கு திருப்பியும் மெயின்டெனன்ஸ் அதிகமாக கொடுக்கறது, அதை திருப்பியும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது, மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்மளோட மெயின்டெனன்ஸை வந்துட்டு எடுக்கிறது. ஸோ ஹோம் டெக்கார்ஸை வந்துட்டு அதிகமாக வாங்குறத வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். டூ மெனி பேபி கிளாத்ஸில் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறது அது அவசியமானுட்டு எனக்கு தெரியலை. பட் நான் வந்து கிளாத்ஸ் அதிகமாக பை பண்ணுறது கிடையாது. இதில் இருக்கிற மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து செகண்ட் பர்த்டேக்கு, இது ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கு இந்த பிக்சரு, இந்த ட்ரெஸ்ஸு, தேர்ட் பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ்ஸு, த்ரீ பர்த்டே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 3 பர்த்டேக்கும் நானே வாங்கி தான் ஸ்டிச் பண்ணேன். இதெல்லாம் வந்து சும்மா ஃபோட்டோஷூட்ஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெஸ் ஆட் பண்ணுறேன், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பிக்சர் ஆட் பண்ண பார்க்குறேன், இந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன், இந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன். இது எல்லா பிக்சர்ஸையும் நான் மேக்ஸிமம் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்க எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ நான் அதிகமாக வாங்குறது கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பேபி கிளாத்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 3000க்கு மேலே வாங்கினா தான். அதுவும் இல்லாமல் ரெகுலராக வர டிசைன்ஸ் தான் வருது. அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே ஒரே மாதிரியே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி அவளுக்கு பர்த்டேக்கு வந்துட்டு பண்ணது. இது ரெண்டுமே வந்து அவளோட தேர்ட் பர்த்டேக்கு வந்துட்டு நெய்பர்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பேபி கிளாத்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது, அதுவும் 1 யூஸ் கிளாத்ஸ். இதெல்லாம் 1 யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு 1 or 2 மந்த் தான் அவங்களுக்கு பற்றும், அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடும். இதை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்படியுமே. இது என்னோடய செகண்ட் பேபிக்கும் ஃபோட்டோஷூட்க்கு இல்லைனா ஃபோட்டோஸ்க்கு இல்லை ரெகுலராக எப்போயாவது போட்டு பார்க்கணும் அப்படின்றப்போ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எப்போயாவது கொடுப்பேன். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் தான் இந்த பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். பேபி கிளாத்ஸில் வந்துட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். டூப்ளிகேட் கிச்சன் ஐட்டம்ஸ் வீட்டில் 3 பேர் தான் இருக்கோன்றப்போ ஒரு 10 ஃபோர்க்கு 10 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்போ நமக்கு நிறைய பாத்திரம் தான் சேரும், அது வாஷ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 3 பேருன்றப்போ ஒரு 6 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. இது எனக்கு வேஸ்ட்டு தான். 1 வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்டான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம். சீப் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் ரொம்ப கம்மி காசில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தேவைப்படலை அப்படின்னா கூட ஒரு சில ட்ரெஸ்ஸுங்க ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆனால் அதோட நீடே நமக்கு இருக்காது. நமக்கு தேவையான ட்ரெஸ் நம்மக்கிட்டேயே இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம குவாலிட்டியான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆஃபரில் வாங்குகிற ட்ரெஸ் வந்துட்டு 1 or 2 டைம்ஸில் வந்துட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஜஸ்ட் இன்கேஸ் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட பொருள் நிறைய இருக்கும்போது நான் ஒரு தெர்மாமீட்டர் வாங்கினேன், ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியல. திருப்பியும் செகண்ட் ஒரு தெர்மாமீட்டர் வாங்கினேன், ஆனால் அதுக்கப்புறமா அது எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி தான். அதோ பேராசிட்டமல் வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா போதும். அது ஒரு 15 டேஸில் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிடும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஆனால் ரொம்ப நிறைய நம்ம வாங்கி வைக்கிறது. அதுக்கு நம்ம சென்னையில் தான் இருக்கேன்றப்போ எனக்கு 24/7 ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, ஃபார்மசிஸ்லாம் இருக்குது. எனக்கு தேவைன்றப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும். நைட்டாக இருந்தாலும் சரி, டேவாக இருந்தாலும் சரி, பேராசிட்டமால்லாம் ஈஸியாக கிடைக்கும். அயன் சிரப்லாம் அவ்வளோ எமர்ஜென்சியில் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். வாங்கி சும்மாவே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அது ரொம்ப வேஸ்ட்டு தான். அதனால தான் ஜஸ்ட் இன்கேஸ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. எப்போயாவது தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு பொருள் நம்ம எடுத்து வச்சோம்னா அது எப்போயுமே நமக்கு தேவைப்படாது. ஃபேஷன் கிளாத்ஸை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக நம்ம வாங்கி அதை நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணிடுறது. ஆனால் அதை நம்ம எங்கேயாவது போடுவோமான்னு கேட்டால் டவுட்டு தான், போட மாட்டோம். அதுக்கப்புறம்
இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே வெளியில் போட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம போடாமல் விட்டுடுறது. அதுக்கு நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் யோசிச்சு ஒரு 24 ஹவர்ஸ் இல்ல 2 டேஸாவது டைம் எடுத்து, அதுக்கப்புறமா நம்ம வாங்குனோம்னா, நமக்கு அந்த பொருள் தேவையான்னு கேட்டா நமக்கு தேவையே படாது. அந்த மாதிரி இது வந்து என் பொண்ணுக்கு நான் ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு. இதுக்கும் நான் வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அவ போட்டுட்ருக்கிற ஃபோட்டோவ. ஸோ இந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் ஆகுறது. அன்யூஸ்டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ். யூஸ் பண்ணாத பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. தூக்கி போட மனசு இருக்காது, காலியாகி இருக்கும். லிப்ஸ்டிக்ஸு இது மாதிரி வேஸ்ட்டாக போயிருக்கும். குழந்த வந்து கை வச்சு நோண்டியிருப்பா, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருக்கும். அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கிறது, காலியாகி இருக்கும். இது என்ன தான் ப்ரெஸ் பண்ணால் கூட இது வெளியவே வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம தூக்கி போடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது. ரேண்டம் ஆன்லைன் சேல்ஸ் ஐட்டம்ஸ். அன்வான்டாக தேவைப்படுதோ தேவைப்படலையோ நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு சிலதெல்லாம் வாங்கிடுவோம். அது மாதிரி தான் நானும் இந்த பேங்கிள் வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு ஒரு டைம் தான் யூஸ் ஆச்சு. அந்த ஒரு டைமுக்காக நான் இதை வாங்கியிருக்க தேவையில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த கிளிப்பு என்கிட்ட வெளியில் போகணுன்னா நான் போட்டுட்டு போகிறது இந்த ஒரே ஒரு கிளிப் தான் என்கிட்ட இருக்குது. வீட்டில் ஒரே ஒரு கிளிப் வச்சுருக்கேன் சும்மா ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு. இது வந்து வெளியில் போகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கிளிப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ரேண்டமாக ஆன்லைனில் வந்துட்டு யூஸ் ஆகுதோ ஆகலையோ அது வந்து நம்ம வாங்கிடுவோம். அந்த மாதிரி நமக்கு தேவையே படாது. இது வந்து என் பொண்ணுக்கு பர்த்டேக்கு போடுறதுக்காக நான் வாங்கிட்டேன். இது யூஸ் ஆகுது, நான் நிறைய டைம் இது யூஸ் பண்ணிட்டேன். பட் இதில் இருக்கிற 2 ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு யூஸே ஆகலை. ஒரு டைம் கூட யூஸ் ஆகலை. அது யாருக்காவது கொடுத்துடலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்து கிளியர் பண்ணணும். இது வந்து எனக்கு சுத்த வேஸ்ட்டு. அதே மாதிரி இதுவும் சுத்த வேஸ்ட்டு. நெக்குக்கு தான் இது வாங்கினது. அட்லீஸ்ட் ஹிப்புக்காவது யூஸ் ஆகுதா, ஹிப்பில் போடுறதுக்கு ஒட்டியான மாதிரி போடுறதுக்காவது குழந்தைக்கு யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகலைன்னா இதையும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எங்கள் அம்மா என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தில். அன்வான்டாக வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறது. அவங்க எனக்காக இதே மாதிரி தான் இதை அப்போவே 1500க்கு வாங்கி வச்சாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை வாங்கி வச்சாங்க. இது எனக்கு எப்போவுமே யூஸ் ஆனதே இல்லை ஒரு டைம் கூட. அதே மாதிரி தான் இப்போ நானும் வந்து அதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். டாய்ஸ் தட் கிரியேட் மோர் மிஸ். குழந்தைங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நிறைய டாய்ஸ் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அவ்வளோ டாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு விளையாட தேவையே படாது. எப்பயுமே நிறைய டாய்ஸ் கொடுத்து அவங்கள விளையாட சொன்னால் அவங்க ரொம்ப கம்மி நேரம் தான் விளையாடுவாங்க. ஒரே ஒரு டாய் எடுத்து கொடுத்து விளையாட சொன்னால் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ண தெரியாது கரெக்டாக. எல்லாமே பிரித்து கீழே போட்டு நம்ம தான் அதை ஃபுல்லாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். எப்போயுமே டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப யோசித்து தான் வாங்கி தரணும். அவங்க கேட்கும்போது உடனே வாங்கி கொடுத்துட்டோம்னா அது இதே மாதிரி தான் நிறைய சேர்ந்து. என் பொண்ணுக்கும் நான் நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி தர மாட்டேன், ஒரு சிலது தான் வாங்கி தருவேன். இது எல்லாமே அவளுக்கு கிஃப்டாக வந்தது தான். ஆஸ் அ மினிமல் மாமா இந்த 10 திங்ஸை தான் நான் வாங்குறத ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மினிமலிஸ்ட் மாம் லைஃப் வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.